குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். ராமநாதபுரம் மாவட்டத்தில் சுகாதாரத்துறையின் கீழ் கட்டப்பட்ட புதிய கட்டடங்களை சுகாதார அமைச்சர் மா சுப்பிரமணியன் திறந்து வைத்தார். பரமக்குடியில் உள்ள மாவட்ட தலைமை மருத்துவமனையில் ஆய்வு செய்தார். சிடி ஸ்கேன் ரூமில் பழைய பொருட்கள் குவித்து வைக்கப்பட்டிருந்தன. அதை பார்த்து டென்ஷனான அமைச்சர், இது என்ன சிடி ஸ்கேன் அறையா இல்ல குடோனா, இப்படி வச்சிருக்கீங்க என டோஸ் விட்டார். சிடி ஸ்கேன் எடுக்கிறது கடைசியாக எப்போ எடுத்தீங்க? நேற்று கூட நேற்று எடுத்துருக்கீங்களா? இப்படி வச்சுருக்கீங்களா? தொடர்ந்து பரமக்குடி புதிய மருத்துவமனை கட்டுமான பணியை பார்வையிட்டார். பணிகள் தரைதளத்திலேயே இருந்தன. பொதுப்பணித்துறை கட்டுமான பிரிவு முதன்மை பொறியாளருக்கு உடனே போன் போட்டார். கட்டிடப் பணி துவங்கி 1.5 வருஷம் ஆகிவிட்டது, இன்னும் தரைதளத்திலேயே இருக்கிறது, என்ன செய்கிறீர்கள்? இப்படியே போச்சுனா 15 வருடம் ஆனாலும் கட்ட மாட்டீங்க போல. சிஎம் தொடங்கி வைத்தது லேட் ஆச்சுனா கான்ட்ராக்டரை மாத்துங்க என பொறியாளரை விளாசினார். 1.5 வருஷம் ஆகுதுங்க, இன்னும் கிரவுண்டை விட்டு கிரவுண்ட் லெவலே தாண்டலையே. எப்போ இது கட்டி முடிக்கிறது? ஒரு 15 வருஷம் ஆகுமா? நீங்கள் இமிடியேட்டாக இன்றைக்கி வந்து ரிவ்யூ பண்ணிவிட்டு கான்ட்ராக்ட் சரியில்லைன்னா நீங்கள் பிளாக் லிஸ்ட் எடுத்துட்டு வேறு கான்ட்ராக்டாவது போடுங்க. இது மாதிரி வச்சுருந்தீங்கன்னா எப்போ கட்டி முடிப்பாங்க? ஏங்க எவ்வளோ கோடியில் இதுக்கு எவ்வளோ வட்டி ஆகிறது? 2023 பிப்ரவரியில் சிஎம் ஸ்டார்ட் பண்ணுதுங்க. கரெக்டாக 1.5 வருஷம் இன்னும் ஃபவுண்டேஷனை விட்டு வெளில வரல. கொஞ்சம் இன்றைக்கி நீங்கள் உடனடியாக உங்கள் அஃபிஷியல்ஸோடு வந்து இன்ஸ்பெக்ஷன் பார்த்துட்டு இந்த கான்ட்ராக்டர் யாருன்னு பார்த்து, இல்லை இவங்களை விட்டிங்கன்னா இன்னும் 15 வருஷம் ஆகும் அவங்க கட்டுறதுக்கு. மீண்டும் மருத்துவமனைக்கு வந்த அமைச்சர் சுப்பிரமணியன் மருத்துவமனை முழுவதும் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் படங்கள் ஒட்டப்பட்டிருப்பதை கவனித்தார். இந்த படங்களை அகற்றுவதற்கு கூட உங்களுக்கு நேரம் இல்லையா? என்னங்க நடக்குது இங்க என அதிகாரிகளை கடிந்து கொண்டார். டென்ஷனில் புலம்பியபடி அங்கிருந்து கிளம்பினார்.